Hello my dear students and parents, welcome to Janus Neat Tamil. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து இப்போ ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மெயின் திங் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெடியூல் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கான ஷெடியூல் அகைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அ செகண்ட் எக்ஸ்டென்ஷன். திஸ் இஸ் மெயின்லி டியூ டு த எம்சிசி எக்ஸ்டென்ஷன். எம்சிசி ஆல் இந்தியா கவுன்சிலிங்லேருந்து நேற்று ஆகஸ்ட் 19 நியூ ஷெடியூல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரவுண்ட் 1 எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அதனால ஆப்வியஸ்லி ஸ்டேட் கவுன்சிலிங்கோட ரவுண்ட் 1மே எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்றது தான் இந்த நோட்டீஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இன்னுமே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 1க்கு ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணல அப்படின்னா இன்னுமே தாராளமா 4 to 5 days டைம் இருக்கு. எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 24 ஈவினிங் 5 PM வரைக்குமே நமக்கு டைம் இருக்கு. ஸோ யாரெல்லாம் நியூவா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ தாராளமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸஸ் ஃபில் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபைனலா உங்களோட சாய்ஸை லாக் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நியூவா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு குட் நியூஸாகவும் இருக்கு. பட் சைட் பை சைட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா. ரவுண்ட் 1 என்னடா இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் எனக்கு கேட்குது. இதே மாதிரி தான் லாஸ்ட் இயர் 2025லையும் சேம் சினாரியோ. ஃபர்ஸ்ட் ரவுண்டு மட்டுமே 15 to 20 days நடந்தது. ஸோ அதே தான் இப்பயும் நடக்க போகுது. ஆப்வியஸ்லி ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்த ஆல் இந்தியா ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக போகுது. அதே மாதிரி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அகாடமிக் செஷன் எல்லாமே 8th செப்டம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ 8th செப்டம்பர்லாம் அகாடமிக்ஸ் ஆரம்பிக்கவே மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நோட்டீஸில் இருக்கிறத நம்ம கிளியராக பார்த்துருவோம். எப்போ சீட் அலாட்மெண்ட் நடக்கும் அப்படின்னா 25th and 26th ஆகஸ்ட் நடக்கும். இப்போ ரிசல்ட் எப்போ வரும், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நியூவாக ரிவைஸ் பண்ண ஷெடியூலில் எப்போ ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா 27th ஆகஸ்ட் தான் நமக்கு வரும். நம்ம ஆல்ரெடி 19th ஆகஸ்ட் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் ரிசல்ட் வந்துடும். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கு 21 வந்துடும். ஸோ ரெண்டுத்தையும் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலான்னு ஒரு பிளான்லாம் போட்டு வச்சிருப்போம். அந்த எல்லா பிளானையும் கேன்சல் பண்ணிடுங்கன்ற மாதிரி தான் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கரண்டாக வரக்கூடிய ஆல் இந்தியா கவுன்சிலிங் ரிசல்ட் என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு ஆகஸ்ட் 21 அன்னைக்கு தான் நமக்கு ரிசல்ட் வரும் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 27 தான் வரும். பட் எனிவேஸ் நமக்கு டைம் இருக்கும். ஜாயின் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கான டைம் இருக்கும். ஸோ நான் கம்பேர் பண்ணி எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் அப்படின்னா 27th ஆகஸ்ட்லேருந்து 5th செப்டம்பருக்குள்ள நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 5th செப்டம்பருக்குள்ள நீங்கள் போய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜாயின் பண்ணிடணும். ரெஸ்பெக்டிவ் காலேஜில் எந்த காலேஜில் உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நவ் நியூ கவுன்சிலிங் ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங் டைம் எப்போன்னு பார்த்தோன்னா ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு 22 ஆகஸ்ட்லேருந்து 31 ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ரிசல்ட் எப்போ வரும், ஆகஸ்ட் 27 வந்துடும் இல்லையா. ஸோ இந்த மீன் டைம் நமக்கு ஒரு 4 days டைம் இருக்கும். 27லேருந்து 31 வரைக்கும் நம்ம டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். நீங்கள் 2 கவுன்சிலிங் ரவுண்டு 1ல் ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு சீட் அலாட் ஆச்சு அப்படின்னாலும் எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த 4 daysக்குள்ளே தாராளமாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பெரிய இஷ்யூஸ் மேனேஜ் பண்ணுறதுல தான் இருக்காது. உங்களுக்கு எந்த காலேஜ் பெட்டராக இருக்குன்னு தோணுதோ அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நம்ம அப்கிரேட் ஃப்ளோட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அப்கிரேட் ஆப்ஷன் இன் போத் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் ரெண்டுத்துலேயுமே அந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எதில் வேணாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுண்ட்லேயும் உங்களுக்கு அப்கிரேட் ஆப்ஷன் 2 கவுன்சிலிங்கும் உண்டு. பட் மெயின் திங் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கும். செகண்ட் ரவுண்டில் நமக்கு ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. ஏதாவது ஒரு காலேஜில் சீட் அலாட் ஆச்சு அப்படின்னா கம்பல்சரி அந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும். நம்ம பண்ண மாட்டோம்னு சொன்னோம்னா நம்மளோட செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர் பண்ணிடுவாங்க. பட் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 1 ரவுண்ட் 2 ரெண்டுத்துலையுமே நமக்கு ஃப்ரீ எக்ஸிட் உண்டு. ஸோ அதனால நம்ம பயப்படாமல் 2 ரவுண்ட்லையும் நம்ம எந்த காலேஜ் வேணுமோ போட்டு பார்க்கலாம். வேண்டாம் அப்படின்னா அந்த காலேஜில் ஜாயினே பண்ணாமல் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிடலாம். அண்ட் இன்னொரு டவுட் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட்டுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. ஃப்ரீ எக்ஸிட்டுக்குன்னு தனி ஆப்ஷன் கிடையாது. சிம்பிளி நம்ம எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ எக்ஸிட் ஆகிடும். ஸோ அதுதான் ஃப்ரீ எக்ஸிட்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் சீட் அலாட் ஆனதுக்கு அப்புறம் டேரெக்டாக காலேஜில் ஜாயின் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் டீட்டெயில்டு வீடியோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் ஃபார் போத் ஆல் இந்தியா கவுன்சிலிங் அதே மாதிரி தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு ஒரு செக்லிஸ்ட் பிடிஎஃபாகவே நான் போட்டிருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போத்துலேருந்தே எல்லாத்தையும் டாக்குமெண்ட் ஒரு ஃபோல்டர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் டிலே ஆகிறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்
ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். பட் நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுற இடத்துல மட்டும்தான் நம்ம இருக்கோம். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். உங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் சீட் அலாட் ஆகணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லாருமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். See you all.